அப்படியா? எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழ்கின்ற அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இங்கே அரசியல் என்பது மக்களுக்கு சேவை செய்யும் ஒரு புனிதமான அமைப்பு என்பதை மாற்றி அதிக லாபம் ஈட்டும் தொழிலாக உருவாக்கி வைத்திருக்கிறார். நம்முடைய தாத்தா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அரசியல் என்பது முழுக்க முழுக்க மக்களுக்கான சேவைதான் என்கிறார். ஆனால் இன்று அப்படி இல்லை. ஒரு முதலீடை போட்டு லாபம் ஈட்டுகிற ஒரு தொழிலாக மாறி இருக்கிறது. நாம் போராடி பெற்ற சுதந்திரமும் உருவாக்கிய ஜனநாயகமும் என்ன ஆகியிருக்கிறது என்பதை என் அன்பு சொந்தங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு தொகுதிக்கு 30 கோடி செலவழிக்கிறவனுக்குத்தான் தேர்தல் நிக்க இடம் இந்த கட்சிகள் கொடுக்குது. கட்சிக்கு எவ்வளவு கொடுப்ப, தொகுதிக்கு எவ்வளவு தேர்தலுக்கு செலவு பண்ணுவ, இதை நேர்காணல் கண்டுதான் இவர்கள் வாய்ப்பு கொடுக்கிறார்கள். இப்போ அந்த வேட்பாளர் அவர் குற்ற பின்னணி உள்ளவரா, அவர் நல்லவரா இல்லையா, அவர் திருடுறவரா திருடலையா, உண்மையிலே மக்களுக்கு சேவை செய்யறவரா, எதை பத்தியும் கூட இல்லை. காசு வச்சிருக்காரா, சீட்டு. 30 கோடியை முதலீடு செய்கிற ஒருவர் அதை 300 கோடியாக எப்படி சம்பாதிப்பது என்றுதான் சிந்திப்பாரை ஒழிய மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று எண்ண மாட்டார். இது ஒரு அடிப்படை. கற்றறிந்த மக்கள் நிறைந்த மண்ணில் உங்கள் மகன் உங்களை நோக்கி ஒரு கேள்வி எழுப்புகிறேன். ஒரு முதலாளி தன் லாப தேவைக்கு முதலீடு செய்வானா, மக்கள் சேவைக்கு முதலீடு செய்வானா? இதுதான் நமக்கு முன்னால் இருக்கிற கேள்வி. எந்த முதலாளியும் லாப தேவைக்குத்தான் முதலீடு செய்வான். அப்ப 20 கோடி 30 கோடி செலவழிக்கிற ஒரு சட்டமன்ற உறுப்பினன் அவன் வென்று வந்து மக்களுக்கு சேவை செய்வானா, இல்ல முதலீடு செய்வதை தாண்டி பல கோடியை சம்பாதிக்க வேண்டும் என்று வேலை செய்வானா? இதுதான் நாம் எழுப்பி பார்க்க வேண்டிய கேள்வி. இரண்டாவது, வாக்குக்கு பணம் கொடுக்கிற அந்த இடத்திலேயே மாண்புமிக்க ஜனநாயகம் செத்து போய் கேடுகட்ட பணநாயகம் பிறந்து விடுகிறது. வாக்குக்கு காசு கொடுக்கிற அந்த இடத்தில் தான் ஊழல் லஞ்சத்திற்கான விதையே ஊண்டப்படுகிறது. நீங்கள் எது குறித்தும் கேள்வி எழுப்புவதற்கு என் மக்கள் தகுதியை இழக்கிறதும் அந்த இடம்தான். ஏன் சாலையை போடவில்லை, ஏன் மின்சாரம் தரவில்லை, ஏன் குடிநீரை முறையா பகிரவில்லை, ஏன் தரமான பள்ளிக்கூடங்களை கல்வியை தரவில்லை என்று எதை பற்றியும் கேள்வி எழுப்பதற்கு நாம் தகுதியற்று போவதும் அந்த இடத்தில் தான். அவன் அடித்த கொள்ளையில் நமக்கு பங்கு கொடுத்து விடுகிறான். அதை வாங்கி நாமும் அவனுக்கு கூட்டாளி ஆகி விடுகிறோம். இப்போ பணம் இருக்கிறவன் தான் அரசியல் செய்ய முடியும் என்று மக்களாட்சி தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட நாட்டில், ஒரு ஜனநாயக நாட்டில் அந்த நிலை உருவாக்கப்பட்டு விட்டது. அப்படி என்றால் அங்கு முதலாளிகளுக்கான அதிகாரம்தான், செல்வந்தன் பணக்காரனுக்கான அதிகாரம்தான் உருவாகமே ஒழிய உழைக்கும் அடித்தட்டு மக்கள், பாட்டாளி சொந்தங்கள், ஏழை எளிய மக்கள் அவர்களுக்கான அதிகாரம் அரசியல் உருவாகாது. அதனால்தான் நம் குரலற்ற மக்களாக, அரசியல் அதிகாரமற்ற மக்களாக அழுந்தி அழுந்தி தாழ்த்தி தாழ்த்தி வீழ்ந்து போக காரணம் அதுதான். நமக்கென்று குரல் எழுப்பவோ நமக்கென்று பேசவோ எவருமற்ற நிலையில் இருக்கிறோம். 5 விழுக்காட்டு முதலாளிகளுக்கான அதிகாரமே கட்டமைக்கப்பட்டு வந்தால் 95 விழுக்காடு மக்களுக்கான அரசியலும் அதிகாரம் எங்கே கிடைக்கும், எப்படி இருக்கும் என்பதை பார்க்கணும். வார்த்தையில் தான் மக்களாட்சி இருக்கும், வார்த்தையில் தான் ஜனநாயகம் இருக்கும். எங்கே இருக்கும்? அப்ப அந்த நிலையை மாற்றணும். அப்போ பணம் இருக்கிறவன் தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை மாற்றி மக்களுக்கு தன்னலமற்ற உண்மையும் நேர்மையுமாக
வேலை செய்ய வேண்டும், சேவை செய்ய வேண்டும் என்கிற மனம் இருப்பவனும் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை மாற்ற வேண்டும். அதைத்தான் உங்கள் பிள்ளைகள் செய்து கொண்டிருக்கிறோம். அதுதான் மாற்று. இப்ப நாங்க என்ன பண்ணோம்? அவன் 30 கோடி செலவழிக்கிறான். நாங்கள் ஒரு தொகுதிக்கு 3 லட்சம் செலவழித்தாலே பெருசு. இந்த வட்டி காசை செலவழிக்கல. துண்டறிக்கை கொடுப்போம். எங்களுக்குள்ள ஒருவேளை 2 வேளை சாப்பாடே பிரச்சனை, எரிபொருள் நிரப்பிக் கொள்ளவே தட்டுப்பாடு. அப்போ நாங்கள் என்ன செய்யறோம்? பணம் இருக்கிறவன் தான் அரசியல் செய்ய முடியுங்கிற நிலையை தகர்த்தி எளிய பிள்ளைகள், மந்திரிகளின் வாரிசுகள், இல்ல முதலமைச்சரின் பேரன் பேத்திகள், நாடாளுமன்ற உறுப்பினரின் பிள்ளைகள், சட்டமன்ற உறுப்பினரின் பிள்ளைகள் தான் வர முடியும் என்பதை விட்டுவிட்டு சாமானிய பிள்ளைகளும் வர முடியும், வெல்ல முடியும், சட்டமன்றம் நாடாளுமன்றத்துக்கு செல்ல முடியும் என்று உங்களிடத்திலே ஒரு கேள்வியை உங்கள் அன்பு மகன் எழுப்புகிறேன். பணம் கொடுத்து வாக்கு வாங்குகிற நிலை, பணம் இருந்தால் தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலை இருந்தால் அன்று நம்முடைய தாத்தன் மனித புனிதன் ஆக பெரும் ஆட்சியை 9 ஆண்டுகளில் இந்த நாடு பெறாத வளர்ச்சியை தொட்டு காட்டிய பெருந்தலைவன் காமராஜர் வந்திருக்க முடியுமா என்று பாருங்கள். அதுக்கு பின்னாடி வந்த எல்லா தலைவர்களும் காமராஜர் ஆட்சி, காமராஜர் ஆட்சி, காமராஜர். ஒருத்தனாவது கருணாநிதி ஆட்சி போல ஆட்சி கொடுப்பாங்க எவனா சொல்றானா? அந்த தலைவன் ஓட்டுக்கு காசு கொடுத்து தான் வர முடியும், பணம் இருந்தால் தான் அரசியல் செய்ய முடியுங்கிற நிலை அவர் காலத்தில் இருந்திருந்தால் ஒரு காமராஜர், ஒரு கக்கன், நம்முடைய தாத்தன் சிவானந்தம் வந்திருப்பாரா என்று பாருங்கள். அப்ப இந்த மகத்தான தலைவர்கள் எப்படி தோன்றியிருப்பார்கள்? 10 ஆண்டுகளாக இந்த தேர்தல் அரசியல் உங்கள் மகன் கத்தாத கத்து இல்ல, சுத்தாத தெரு இல்ல, கத்தி 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 சாகிறேன். எனக்கு தெரியாதா? உனக்கு துணை முதல்வர் தாரேன், எனக்கு அப்புறம் நீயே முதல்வர் ஆயிக்க, உனக்கு 2000 கோடி தாரேன், மத்தியில எந்த அமைச்சர் கேட்டாலும் தாரேன். ஏன் நான் போகாம முன்னாடி வந்து கத்திக்கிட்டு இருக்கேன்? ஏன்? நான் வந்தது பணத்துக்கு இல்ல, என் இனத்துக்கு. நான் வந்தது பதவிக்கு இல்ல. பதவினாதான் முதல்ல கூட்டணியில போய் சேர்ந்து நேரம் 10-20 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு போயிருப்பானே பதவின்னு. அப்படி கூட்டணி வச்சு போனவன் என்னத்தை கிழிச்சான்? சரி, காங்கிரஸ் 25 எம்எல்ஏ வச்சு என்ன பண்ணிச்சு? உனக்கு உன் வீட்டுக்கு அளவுக்கு வந்து நின்னானா? எதுக்கு நீங்க காங்கிரஸை கட்டிக்கிட்டு அழுது தொலைக்கிற? இந்த பிஜேபி மதம் மயிர புடுங்கின மதம். என்னத்த மதத்தை வச்சு அழுத? என்ன உன் மதம்? உன் மதம் என்ன? உன் மதம் என்ன? இந்துவா? நீ இந்துவா? இந்துவா இருந்தியா? இந்துவா ஆக்கப்பட்டியா? படிக்கிறீல்ல? நீ என்ன? நீ என்ன? நீ கிறிஸ்தவனா? நீ தமிழனா இருந்து கிறிஸ்தவத்தை ஏத்துக்கிட்ட, தமிழனா இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட, நீ தமிழனா இருந்து இந்துவா ஆக்கப்பட்ட. இதான் வரலாறு. எப்படி வந்த? எப்படி உனக்குள்ள கிறிஸ்தவம் வந்துச்சு? பாத்தாத்திட்டு தொட்டாத்திட்டு தெருவுக்குள்ள போகாத, படிக்காத, குளிக்காத. என்ன பாதி வெள்ளையா இருக்கவன் படுத்தின வாடு தாங்கல, முழு வெள்ளையா இருக்கவன் வந்து தொட்ட ஆண்டவருக்கு தோத்திரம்னா ஆமா தோத்திரம்னு போனான். இதுதானடா ஏற்றதாழ்வுகள் உள்ள சமயமா இருந்துச்சு. அவன் ஏற்றதாழ்வுகள் இல்லாத சமயமா வந்தான். அதனால அந்த சமயத்தை பின்பற்றினான். இங்க பூரா பள்ளம் பறையனா கிடந்தான். வர பரப்பையில பல்ல பையிலன்னு கூப்பிட்டான். முஸ்லிமா மாறினான். வாங்க பாய்னா. இந்த பறையும் பல்லனா இருந்து கேவலப்படுறதுக்கு பாயா போயிடலாம்னு முஸ்லிமா மாறினான். இப்படி தாண்டா மாறி தொலைச்சோம். போய் எதையாவது போய் போயிட்டு நீ ராபர்ட் கிளை வாரிசா இல்ல முஸ்லிம் எல்லாம் பாபரின் பேரனாடா? தமிழண்டா, பச்சை தமிழண்டா. நீ எப்படா வந்துச்சு? எப்ப வந்துச்சு இந்த மதம்? எப்ப வந்துச்சு? இயேசு பிறந்து இருந்த 2026 ஆண்டு தாண்டா. கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் தாண்டா வரலாறு கணக்கிடுறான், ஆண்டுகளை கணக்கிடுறான். இயேசு பிறப்பறதுக்கு 500 ஆண்டுக்கு முன்னாடியே உன்னுடைய தொன்மை இலக்கண நூல் தொல்காப்பியம் இருக்குதுண்டா. 5000 ஆண்டுக்கு முன்னாடி இலக்கணம் கண்டவன்டா நீ. இயேசு இப்போ, நபிகள் இப்போ, புத்தன் 2500 ஆண்டு. அப்ப நீ யார்? 50,000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து நீ தமிழன். உன்னிலிருந்து வந்தவன் தான்டா உன் சிவன். உன்னிலிருந்து வந்தவன் தான் உன் முருகன். நீ யாருன்னு தெரியாம திரியிற பைத்தியமே. நீ எப்போதா இந்துவானாய்? நான் யாரடா? சிவனை வழிபடுகிற சிவ சமயம், திருமாலை வழிபடுகிற மாலியம், முருகனை வழிபடுகிற சைவன், வீர சைவன். இதாண்டா என் சமயம். நான் எப்படி ஆனேன்? சார் வில்லியம் ஜோன்ஸ் கலெக்டர், அவன் ஆளுநர், பிரிட்டிஷ் ஆளுநர். அவன் என்ன பண்றான்? இவன் எல்லாம் போய் சொன்னதுனால அவன் இந்த கூட்டத்தை கணக்கிட வழி தெரியாம எவன் கிறிஸ்தவன் இல்லையோ, எவன் ஆங்கிலோ இந்திய இல்லையோ, எவன் பார்சி இல்லையோ, எவன் முஸ்லீம் இல்லையோ அவன்லாம் இந்துன்னு கையெழுத்து போட்டான்டா. அதனால நம்ம இந்து. யார் இந்து? சைவன் நான் இந்து, வைணவன் அவன் இந்து, பௌத்தன் அவன் இந்து,
சீக்கியம் அவனு சீக்கியம் தனி மதம், பௌத்தம் தனி மதம். வெள்ளக்காரன் கொண்ட சட்டத்தில் we are all Hindus. புரிஞ்சுக்கிட்டு வேலை செய். சும்மா இந்து இந்துன்னு எதை சந்துக்கு கத்திட்டு சாகாத. என்ன உனக்கு வந்துருச்சு? என்ன வந்துச்சு? என்ன பண்ணிட்ட நீ? என்ன பண்ணிட்ட? இந்து மதத்துக்கு ஓட்டு போட்டு வறுமையை ஒழிச்சிட்டியா? வேலையில திண்டாட்டத்தை போய்கிட்டியா? பசி பட்டினி இல்லாத நாடை படைச்சிட்டியா? என்ன செஞ்ச? கண்ணு முன்னாடி உன் மலையை அறுத்து கொண்டு வரான், பூமி தாயின் மாற அறுத்து கொண்டு வரான், வளத்தை கொள்ளையடிக்கிறான். பாரதிய ஜனதாவின் கருத்து என்னடா? காங்கிரசின் கருத்து என்ன? என்ன உன் கருத்து? அவன் கருத்து என்ன? வைத்தியக்கார என்ன உன் வீட்டு சாவுக்கு வந்துட்டு இருக்கானடா? இதே கன்னியாகுமரியில ஓகி புயல்ல 200க்கு மேற்பட்ட மீன் பிடிக்க போன நம்ம சொந்தங்கள் ஓகி புயல்ல சிக்கி தவிச்சு செத்து பண்ணாண்டா. நம்ம மீனவ சொந்தங்களை பத்தி உனக்கு தெரியுமா? நடுக்கடல்ல ஒண்ணுமில்லாம பட 3 நாள் நீஞ்சி நிக்கிற வலிமை பெற்றவன்டா. 3 நாள். இத்தனை இங்க வர சென்னை கடற்கரையில விண்வெளியில எத்தனை விமானம் வட்டடிச்சு காட்டினா, சர்க்கஸ் காட்டினானா இல்லையா? அந்த நெரிசல்ல 15 பேர் செத்து போனான். எங்க கிட்ட எவ்வளவு விண்ணுறுதி வானூர்தி எங்க கிட்ட வான்வெளி படை இருக்குன்னு காட்டினான். நான் கேட்டேன், இந்த ஒரு விமானம் அந்த ஓகி புயல செத்தவனுக்கு பறந்திருந்தா ஏண்டா, அது இத்தனை வலிமை மிக்க கடற்படை ராணுவம் இருக்கே, கடலுக்குள்ள நிக்குதே, ஒருத்தன் போய் காப்பாத்தினானா? என் தாய்மார்களின் அண்ணன் தம்பியும் போறான். எதுக்கு தெரியுமா? செத்து போன பிணத்தையாவது எடுத்துக்கொண்டு கூட நாங்க மரியாதையா அடக்கம் பண்ணிக்கிறோம். அதுக்கு வரலையடா இந்த அரசு, அதுக்கு உதவலையே. அப்போ செத்து போனவன கிறிஸ்தவ மீனவர்ன்ட்டு அவன் ஓட்டெல்லாம் பிஜேபிக்கு வராதுன்ட்டு உன்னால நம்ப முடிகிறதா? ஒரே தேர்தல 40,000 ஓட்டை தூக்கி விட்டான்டா பைத்தியகரா. அன்னைக்கு அதுக்காக சண்டை போட்டது உன் மகன் மட்டும்தான். 40,000 ஓட்டை ராவோட தூக்கிட்டான். இவன் பூரா கிறிஸ்தவ மீனவன், காங்கிரஸ் போடுவான், நமக்கு போட மாட்டான். உன்னைய ஓட்டா தாண்டான்னு நினைப்பான் பைத்தியக்காரா. ஒரு உயிராவே நினைக்க மாட்டான். உன்னை வாக்காதான் பார்ப்பான். உன் வாழ்க்கை பத்தி கவலைப்பட மாட்டான். ஓட்ட குறி வைக்கிறவன் எப்படிதான் நாட்டை சிந்திப்பான்? உன் மத உணர்ச்சி தூண்டான். கிறிஸ்தவன் இந்து நாடார், கிறிஸ்தவ நாடார், இந்து மீனவன், கிறிஸ்தவ மீனவன், ஒரே ரத்தம் தானடா. ஒரே மொழியை பேசக்கூடிய மக்களின் கூட்டம்டா. நமக்கு ஒரு தாய் தாண்டா, தமிழ் தாய். நம்ம ஒரு சாதி தாண்டா, தமிழ் சாதி. அதை புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்யும். நான் சொல்றேன், உன் கூட பிறந்தவன், ரொம்ப காயம்பட்டு நிக்கிற மகன் சொல்றேன், மண்புழு கூட மனித வாழ்க்கைக்கு உதவும்டா. இந்த சாதி மதம் ஒரு மயிரும் புடுங்காதுடா. ஒன்னும் உதவாது. உனக்கு மிச்சம் தான். சாதி மதத்துல மோதிக்கிட்டு செத்தினா புதைக்க கூட எல்லாருக்கும் சுடுகாடு கிடையாது. பார்த்துக்க. அறிவு கொண்டு வேலை செய். மதம் இருக்கட்டும் விடு. வழிபாட்டுக்காக நீ ஏற்றிருக்கிற. குடி நீ பிறந்துட்ட. அவனவன் செய்யற தொழிலை வச்சு பிரிச்சான். குடி வாரி பிரிஞ்சு கிடக்கிறான். ஆனால் நீ பிறந்தது பெருமை மிக்க தமிழ் குடி. தமிழன் பெருமைக்குரியவன். தமிழ் பெருங்குடியில் பிறந்ததுனாலே தமிழன் பெருமைக்குரியவங்கிறான் புரட்சி பாவலன். அந்த பெருமையோடு வாழ பழகு. சாதி மத சகதியிலிருந்து விடுபட பழகு. நாங்கள் திரளல. எல்லாருக்கும் ஒரு சாதி இருக்குடா, எல்லாருக்கும் ஒரு மதம் இருக்கு. என்ன செஞ்சிச்சு? நம்மளை பிரிச்சு பிளந்துச்சு. சாதி மத உணர்ச்சி நம் சதையை வெட்டி பிளக்கிற கத்தி கோடாரி. மொழி இன உணர்ச்சி தச்சு சேர்க்கிற நூலும் ஊசியும் என்பதை புரிஞ்சுக்க. இவ்வளவு பேர் கூடி நிக்கிறோம். நீ நாடாரா போ, மீனவரா போ, இந்துவா போ, கிறிஸ்தவரா போ. எத்தனை பேர் போவ? 4 பேர் போவ. தமிழனா நில்லு. எத்தனை பேர் நிக்கிறா பாரு. இதாண்டா அரசியல். ஏன்டா என்னை பார்த்து பயப்படுறான்? என்ன நான் என்ன மந்திரி ஆயிட்டேனா? இல்ல பெரிய பணக்காரன் என்னை பார்த்து ஏன் பயப்படுறான்? எதுக்கு பயப்படுறான்? சாதி மதங்களாக பிளந்து கிடந்த தலைமுறை பிள்ளைகளை இங்க பாரு. சாதிக்காக கூண்ணாண்டா தமிழன், மதத்துக்காக கூண்ணா, கும்பிடுற சாமிக்காக கூண்ணா, இந்த சேர்ந்த கட்சிக்காக கூடனா. காங்கிரஸ், பிஜேபி, டிஎம்கே, ஏடிஎம்கேன்னு கூண்ணா. முதலா 7 லட்சம் பேர் திருச்சியில தான் பிறந்த தமிழன்கிற இனத்துக்காக கூண்ணா. பயந்துட்டான். நான் கட்சி நடத்தல, மக்கள் ராணுவம் ஓலம் வியந்துருச்சுடா. காசு கொடுத்து ஓட்டு கேட்கிற கூட்டத்துல தேடி தன் மகனுக்கு இந்த செலவுக்கு வச்சுக்கன்னு கொடுக்கிற கூட்டம்டா. மாண்புமிக்க மக்கள் என் மக்கள், மாண்புமிக்க மக்கள். உனக்கு என்ன? ஆரத்தி எடுக்கிற இடத்துல ஆரத்தி எடுக்கிறவங்களுக்கு காசு போட்ட கட்சியை பார்த்திருக்க. என் பிள்ளைகளுக்கு ஆரத்தி எடுத்து இந்தா மகனை தேர்தல் செலவுக்கு வச்சுக்கன்னு கொடுக்கிற தாய் தந்தையரை பார்த்திருக்க. எப்படிப்பட்ட இனத்தில் பிறந்துட்டு
என்ன உனக்கு ஆயிடுச்சு? என்ன உனக்கு ஆயிடுச்சு? பெருமையோடு வாழ பழகு. உன் மனச்சாண்ட போய் அண்ணன் கண்ணாடி இந்த காங்கிரஸ்காரன் எதுக்குத்தான் நமக்கு எதுக்குன்னு சொல்லு. டே உனக்கு ஒண்ணுன்னா உன் அண்ணன் ஓடி வருவேன். அடுத்த நாள் ராகுல் வருவானடா, வருவானா சொல்ற, வருவானா? பைத்தியக்காரா பைத்தியக்கார வருவாங்களாடா? இந்த சோனியா காந்தி எங்க ஆத்தா வருவாடா? ராகுல் ஆத்தா வருவாளாடா? பைத்தியக்காரா, ஏன்டா அப்படி அலையிற? நீ பேசுற மொழி புரியாதவன் எப்படா உனக்கு தலைவனா இருப்பான்? நீ வாங்கின அடி புரியாத வழி புரியாதவன் எப்படா உனக்கு தலைவனா இருப்பான்? ஏன்டா அப்படி பைத்தியமா அலையிற? காங்கிரஸ் காங்கிரஸ் எத்தனை வருஷமா போட்டிருப்ப? எத்தனை வருஷமா? இந்த மண்ணில் உனக்கு நடந்த போராட்டத்தில் ஏதாவது ஒன்று வந்துருக்கா? பிரச்சனையை தந்தவனே வந்தான். விடுதலை பெற்ற இந்தியாவை 6 நூற்றாண்டுகள் ஆண்டது காங்கிரஸ். இந்த நாடு இவ்வளவு ஏழ்மை வறுமையில் சிக்கி தவிக்க காரணம் காங்கிரஸ். பிஜேபி ஒரு மதவாத கட்சி, பாசிச கட்சி என்று சொல்கிறாய். அந்த பாசிசத்தை பிரசவித்த பாசிசம் காங்கிரஸ். இவன் மட்டும் ஒழுங்கா ஆட்சி செஞ்சிருந்தா ஏதா பாரதிய ஜனதா? ஏது? இவன் பண்ண சகிக்க முடியாத பொறுக்க முடியாத ஊழலின் விளைச்சல் தான் முழு அதிகாரத்தோடு மோடி வந்தது. பாரதிய ஜனதா பாரதிய ஜனதா வளர்த்து உட்கார வைத்தவன் காங்கிரஸ். இந்த நாடெங்கிலும் கொண்டு போய் சேர்த்தவன் கருணாநிதியும் திமுகவும். நீ என்னமோ அவன் மதவாதத்துக்கு எதிர், மதவாதத்துக்கு எதிர். என்னைய போய் பிடிஎம் சொன்ன நம்பி என்னைய தோக்கடிச்சா. சொந்த மகனை தோக்கடிச்சா. அவனுக்கு வந்தவனுக்குள்ள ஓட்ட போட்டு இப்ப மம்தா பானர்ஜி சொல்லுதடா, போய் மயில புடுங்க சொல்லுது. அவன் 2 பேரும் ரகசிய கூட்டணி வச்சிருக்கான்னு சொல்லுதடா. 500க்கும் மேற்பட்ட அதிகாரிகளை மேற்கு வங்கத்தை இங்க தமிழ்நாட்டிலிருந்து மாத்தி விட்டது இவர். இந்த பிஜேபியும் திமுகவும் ஒரு ரகசிய கூட்டு வச்சுக்கிட்டு என்னை வெள்ள விடக்கூடாது தடுக்கிறாங்கன்னு கொடுத்துருக்கு பாட்டு பத்திரிகையில ஊடகத்துல. இப்ப என்ன சொல்ற? நான் அப்பவே சொன்னேன் என்னை பி டீம்னு சொல்லுவேன். ஏன்னா கிறிஸ்தவர் இஸ்லாமியர் மக்கள் சீமான் ஓட்டு போட்டு கூடாதுன்னு குறி வச்சு அடிச்சான். நீ நம்பின, நீ நம்பிட்ட. நான் சொன்னேனே நான் பி டீம், ஏ டீம் யாரு அவங்க என்ன நீ நம்பல. என்ன நீ சிரிக்கிற? நீ நாங்க லோகாயுக்தா அந்த கூட்டத்துக்கு நான் வரமாட்டேன், அதுக்கு வரமாட்டேன், இதுக்கு வரமாட்டேன் பேசிட்டு இருந்தாப்ல. ஈடின்னு ஒரு ரைட போட்டாங்க, உடனே ஓடி வரேன் மோடின்னு போயிட்டாப்ல. நிதி ஆயோக் கூட்டத்துக்கு நிதி ஆயோக் போகல, 3 ஆண்டு போகல. திடீர்னு போய் சந்திரபாபு நாயுடு மணவாடு 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு அப்படி கையை பிடிச்சி பேசிட்டு இருக்கிறாங்க. எது? நிதியை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுங்க, நிதியை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுங்க. என்ன நிதின்னு நினைக்கிற? உதய நிதியை. பைத்தியக்காரா டேய், பைத்தியம் தான், சுத்த பைத்தியம். இன்னும் நம்பிக்கிட்டு அங்க போ பாரு, பெரியவர் இருக்காரு கேரளால, கம்யூனிஸ்ட் பினராயி ஐயா சொல்றாரு, இந்த பிஜேபிக்கு எதிரான கட்சி காங்கிரஸ் நம்புறது மாதிரி ஒரு பைத்தியம் எதுவும் இல்லடாங்கிறப்பல. அது என்னங்க அவர் சொல்றாரு, என்னைய தோக்கடிக்க பிஜேபிக்கு காங்கிரஸ் ஓட்டு போடுதுங்கிறப்பல. எனக்கு சொல்றாங்க இந்த தமிழ்நாட்டிலே கல்வி அறிவு பெற்ற மாவட்டம், முதன்மையான மாவட்டம் கன்னியாகுமரி தான். இங்கதான் பெரும்பாடா இருக்கு. கர்த்தர்கிட்ட ஜெபிக்கிறீங்க, அல்லாட்ட தொழுகிறீங்க, என்ன சொல்லி ஜெபிக்கிறீங்க? எப்படியாவது இந்த ஸ்டாலின் ஆட்சி தொடரட்டும். 2 வயசு பிள்ளைய கற்பழிக்கிறான், அது தொடர்ந்து நடக்கட்டும். 60 வயசு அம்மாவை கற்பழிக்கிறான், என் ஆத்து மணல மலையெல்லாம் வெட்டி விற்கிறான், அது தொடரணும், கண்டிப்பா தொடரணும். குடிச்சு என் பிள்ளை எல்லாம் செத்து எங்க வீட்டு பிள்ளைய பல லட்சக்கணக்க பிள்ளைய விதவையா இருக்கு, தாலி அறுத்திருக்கு, அது மாதிரி தொடரணும். அப்படியா? என்ன வேண்ட? என்னத்தை வேண்ட? நீ ஒண்ணு செய்ய, ஜெபிச்சு இந்த நாம் தமிழர் கட்சி பிள்ளைலாம் செத்து போகணும்னு வேண்டிட்டு போய் நிம்மதியா போய் தொலைறோம் போ. கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம் கொடுத்து பாராட்டிட்டு வரான். நடிக்கிறவன் பார்க்க போய் செத்தவனுக்கு 10 லட்சம் கொடுக்குறான். நாட்டை பாதுகாக்க பார்டர் நின்று செத்து வந்தவனுக்கு 10 ரூபா கொடுக்கல. 10 ரூபாய். இது ஒரு கூட்டம், இது ஒரு நாடு. நாட்டு எல்லையில நின்று நாட்டை பாதுகாக்க எல்லை நின்று போராடி செத்து வரான்டா ராணுவ வீரன். அவனுக்கு எவ்வளவு கொடுத்தான்? குடிச்சு செத்தான். கள்ளச்சாராயம் காய்ச்சறது குற்றம், குடிக்கிறது குற்றம். சட்டப்படி அரசு காசு கொடுக்குறான். உன் பிள்ளைய நான் படிக்க வைக்கிறேன், வீட்டுக்கு ஒருத்தருங்க அரசு வேலை. என்ன பேரு? விடுதலை போராட்ட வீரன். பைத்தியக்கார
மீன் பிடிக்க உரிமை இல்லடா நமக்கு கடல்ல. இந்த கடல் யாருதுன்னு தெரியுமாடா உனக்கு? வரலாறு தெரியுமா உனக்கு? சோழன் லேக்கடா, வரலாற்றுல பேரு சோழன் ஏரியது. இவன் தாண்டா இப்ப இந்து மகா சமுத்திரம் அந்த சமுத்திரம் பேர் இவன் வைக்கிறான். அன்னைக்கு சோழன் லேக்கடா. போய் பாரா ஹிஸ்டரிய புரட்டுற. படகு ஓட்டி கப்பல் ஓட்டி விளையாடிட்டு இருக்க அரசந்திர சோழன். அவன் இடம்டா நம்ம கடல்ற. இன்னைக்கு கடலை என் பிள்ளை மீன் பிடிக்க போக முடியாதா? நில விவசாயம் மாதிரி நீர் விவசாயம் செய்ய முடியுதா? மனித உயிர்களின் உணவு தேவையில 33 விழுக்காடு கடல் உணவு தான் நிறைவேற்றுது. வைக்க முடியுதா? சுட்டு வீழ்த்துறாங்கடா. கேட்கிறாரா அரசு? உன் காங்கிரஸ் அரசு கேட்கிறா? என்னைக்காவது நீ பார்த்திருக்கியாடா? பிரபாகரன் மகன் தமிழீழத்துல தன் படையோட நிற்கும் போது தொட்டானாடா சிங்கள ஒரு மீனவனை? தொட்டானா? மீனவனை சுட்டுக் கொள்றவனுக்கு பயிற்சி கொடுத்தோண்டா காங்கிரஸ். சுட்டுக் கொள்றவனுக்கு ராணுவ உதவியும் பணம் கொடுத்தோண்டா பிஜேபி. சொந்த நாட்டு மக்களை கொள்றவனுக்கு அவன் பண உதவி கொடுப்பானடா? அவனோட நட்பு பாராட்டுவானடா? 840 850 மீனவனை கொண்டவனுக்கு என் நாட்டு குடிமகனை கொண்டுட்டு நீ என்னோட இப்படி நண்பன் எவனா செய்வானா? எந்த நாடு செய். அதை சைத்துக்கிட்டு இந்த கட்சிக்கு மறுபடியும் ஓட்ட போடுறிய. என்ன கூட்டணி? என்ன கூட்டம்? என்ன கூட்டம் சொல்லு. ஓ மரவன் ஒரு தடவை சோதி. கொஞ்சமாவது மான ரோசம் வரணும்னா சோறு தின்னு, ரைஸ் திங்காத. தண்ணி குடி. வாட்டு குடிக்காத, தண்ணி குடி. தண்ணி குடி. உன் பரம்பரை என்னன்னு எடுத்து பாரு. நீ எப்பேற்பட்ட மரபுல வந்தவன்? அது பாவம். ஒரு காலத்துல இந்த கட்சியெல்லாம் இருந்து தொலைச்சிட்டு பிரச்சனை. எல்லாம் சொந்தக்காரன் தெரிஞ்சவனா இருக்கேன். திட்டவும் முடியல. கர்மமா ஏன் தான் இப்படி ஆயிப்போச்சு தெரியும். எது விசில் அதை விடுங்க, பரிதாபம். எனவே உங்களுக்கே தெரியும், எந்த பதவியும் எங்களுக்கு கொடுக்காமலே எங்க பிள்ளைகள் எத்தனை குளங்களை தூர்வாரி செழுமைப்படுத்தி கொடுத்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இந்த நாட்டிலே இந்தியாவில் எத்தனை அரசியல் கட்சி இருக்கு? அதிகமா குருதி கொடை கொடுத்த ஒரு அரசியல் இயக்கம் இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி தான். இதே என் அன்பு சொந்தங்கள் இப்படிதான் பார்க்கணும். திமுக ஆட்சி இருந்தாலும் அதிமுக ஆட்சி இருந்தாலும் இந்த குருதி கொடை பாசறையில் இருக்க எங்க பிள்ளைகளை பாராட்டும். ஏன்னா தவிர்க்க முடியல. ஒரு தேவாலயத்தில் ஒரு அருள் திரு அடிகளார் அவர்கள் பேசுறாங்க. இறைப்பணியாளர் பேசுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, எந்நேரமானாலும் எந்த நாள்லையும் ரத்தம் வேணுமென்றால் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளுக்கு அழைத்தால் அவர்கள் வந்து கொடுப்பார்கள். இப்ப எந்நேரமானாலும்னா நள்ளிரவு நீ அழைச்சால் வருவான்னா என் பிள்ளை குடிக்காம படுத்திருக்கான்னு அர்த்தம். அததான் அப்படி சொல்றாரு. எந்நேரம் ஆனாலும் வந்து கொடுப்பார்கள். இதுவரை பல லட்சக்கணக்கான யூனிட் ரத்தம் கொடுத்த ஒரு கட்சி நாங்க தான். நாங்க ஏன் கொடுக்கிறோம்னா, இந்த சாதி மத பிளவுகளை உணர்ச்சிகளை கொல்லணும். இப்ப ஏன் ரத்தம் இவர் இந்த சாதிக்காரனுக்கு ஓடுது, அவர் ரத்தம் இந்த சாதிக்கார உடம்புல ஓடுது. இதுல இந்து ரத்தம், இஸ்லாமிய ரத்தம், கிறிஸ்தவ ரத்தம், பறையர் ரத்தம், தேவேந்திர ரத்தம், நாடார், ஒரே ரத்தம். உனக்கு பெரிய நீ மதம் அப்படியே பற்று தானே, கையை காலை வெட்டி போடுறேன் மருத்துவமனை போல இரு, அங்கே படுத்துரு. நீ எனக்கு இந்து ரத்தமா இருந்தா ஏத்துங்க, வேற கிறிஸ்தவ இஸ்லாம் தயவு செய்த டாக்டர் உன்னை என்ன விசவச்சு விட்டு கொண்டுவான் டாக்டர். இந்த சனியம் பொழைச்சான்னு அங்க போனவொன்னு ரத்தம் கிடைச்சிருச்சா டாக்டர், ரத்தம் கிடைச்சிருச்சா ஏத்தி விடுங்கன்னு சொல்லுவிய ஒழிய இஸ்லாமிய ரத்தமா பார்த்து ஏத்துங்க, கிறிஸ்தவ ரத்தமா பார்த்து ஏத்துங்க. பைத்தியக்காரா டே. உயிருங்கிறது என்னடா? உயிருங்கிறது என்ன? காற்று தந்தது யாரா? இவன்டா. நீ சுவாசிக்கிற காற்று நச்சு காற்று, அதை சுவாசிச்சுட்டு நல்ல காற்றை உனக்கு மூச்சு காற்றா மாத்தி தர்ற வேலை இந்த மரம் செய்யுது. டே நம்ம இல்லாம வாழ்ந்துடும், அது இல்லாம நம்ம வாழ முடியாது. மரம் நம்ம உயிர். இப்ப அண்ணன் உயிரோட இருக்கேன், காரணம் என்ன? காத்து. வெளியில இருக்கிற காத்தை சுவாசிச்சுட்டு உள்ள இருக்க காத்தை வெளியில விடுறேன். நான் சுவாச காற்று எங்க? என் தம்பி சுவாசிக்கிறான். அவன் சுவாச காற்றுங்க, நான் சுவாசிக்கிறேன். இவர் சுவாசத்தை இவர் சுவாச்சது இவர், அவர் சுவாச்சது. இதுல எங்க இருக்காரு இந்து காற்று? இதுல எங்க இருக்கு இஸ்லாம் காற்று? எங்க இருக்கு கிறிஸ்தவன் காற்று?
காட்டு ராஜா, காட்டுதல், நாடார் காட்டு, பிள்ளை காட்டு, முதலியார் காட்டு, கோணாறு, சட்டர் காட்டு. போடா பைத்தியக்காரா, பைத்தியக்காரா. உன்னை என்ன பண்றதுன்னு தெரியல. என்னால இந்த ஈரான் மேல போர் தொடுத்த மாதிரி அமெரிக்கா இங்க ஒரு போரை தொடுத்து வலி, மனசு பூரா வலி. என்னத்த இந்த சனத்துல நான் ஒரு தவறு பண்ணிட்டேன், உங்க கூட பிறந்திருக்க கூடாது. இல்ல நீங்க ஒரு தவறு பண்ணிட்டு என்னையும் உங்க கூட பிறக்க வச்சிருக்க கூடாது. நாயா பிறந்தனா 4 வீட்டுல நக்கி திண்டா செத்து போயிருக்கலாம் நிம்மதியா சுதந்திரமா. ஏதோ பிறந்துட்டேன், அந்த பிறவி கடனுக்கு கத்துறேன். நான் சொல்றதுல சத்தியம் இருக்கு. இந்த புள்ள அக்கறையா பேசுறான், ஏதோ பேசுற இவன் கையில நாடு மக்கள் இருந்தா நல்லா இருப்பாங்கன்னு நினைச்சீங்கன்னா ஒரு ஓட்டை போட்டு விடுங்க. போடுங்க. காங்கிரஸுக்கு போட்ட ஓட்டை, இந்த திமுகவுக்கு போட்ட ஓட்டை, இந்த கம்யூனிஸ்ட், இந்த தாமரை, இதுக்கெல்லாம் போட்ட ஓட்டை ஒரு தடவை உங்க பிள்ளைகளுக்கு தான் போடுங்களேன். கருணாநிதி ஆட்சியில தான் 25 வருஷம் வாழ்ந்துட்டீங்க. ஜெயலலிதா ஆட்சியில 4 வருஷம் வாழ்ந்துட்டீங்க. 20 வருஷம் வந்துட்டீங்க. ஐயா எடப்பாடி கிட்ட 4.5, ஐயா ஸ்டாலின் ஒரு 7.5, 5 வருஷம் ஒரு 7 வாழ்ந்துட்டீங்க. ஒரே ஒரு முறை உங்க பிள்ளைகள் ஆட்சியில வாழ்ந்து பாருங்க. பூமியின் சொர்க்கமா மாற்றி படைக்கிறனா இல்லையா, உலகத்தின் தலை சிறந்த நாடா கட்டமைக்கிறனா இல்லையா, நீ ஒரு தடவை கொடுத்து பாரு. அதான்டா எனக்கு இங்க இருந்த ஒரு அம்மா எடுத்துச்சு. எப்படின்னா, யாரு சீமானா? ஆமாம்மா, உனக்கு தான் போடலாம்னு போனேன். அப்புறம் ஒரு ஓட்டு வீணாயிருமோன்ட்டு நான் கை சின்னத்துக்கு போட்டேன். மாறி மாறி இந்த சின்னத்துக்கு போட்டு நாட்டை வீணாக்கி விட்டு ஒரு ஓட்டை வீணாக்குறத பத்தி ஒரு அம்மா அருமையா பேச. நீ ஒண்ணு செய்ய, அண்ணனுக்கு ஓட்டை போட்டு நாட்டை கொடு, இதே லாரியில அவங்கள கடத்துவோம், ஏத்தி கடத்துவோம். புரியுதா? ஒரு அம்மா சொல்லிருக்கு, இந்த புள்ள அருமையா பேசுறான், என்னமா கத்துறான் பாவம், ஜெயிக்கத்தான் மாட்டேங்கிறான். நானா ஜெயிக்கிறதுனா ஓட்ட பந்தயம்னா நானா ஓடி ஜெயிப்பேன். இது தேர்தல் பந்தயம், நீங்க எல்லாம் போட்டா தான் ஜெயிக்க முடியும். ஓட்ட பந்தயம் இல்லது. ஓட்ட பேசுறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு பேசுறேன், தொண்டை புண்ணாய் போச்சு. இதுல பாடணும். நாம சாதி பார்த்து போட்ட ஓட்டு எதையும் சாதிக்கல, அப்படி மதம் பார்த்து போட்ட ஓட்டு எதையும் மாத்தல. நாம சாதி பார்த்து போட்ட ஓட்டு எதையும் சாதிக்கல, அப்படி மதம் பார்த்து போட்ட ஓட்டு எதையும் மாத்தல. கொஞ்சம் மனச மாத்தி நல்ல மனுஷன் பார்த்து போடுங்க ஓட்ட, காப்பாத்துங்க நாட்ட. கோடி கோடியா அடிச்ச கூட்டம் கொளுத்து வாழுது, ஓடி ஓடி உழைச்ச கூட்டம் கூழுக்கு அழுகுது, குழந்தை பாலுக்கு அழுகுது. படிச்சு பட்டம் வாங்குன கூட்டம் வேலைக்கு அலையுது, நடிச்சு நம்ம ஏக்கிற கூட்டம் நாட்டையே ஆளுது, ரொம்ப நாளாளுது. இது யாரு செஞ்ச தப்பு? நம்ம தாத்தா பாட்டி தப்பு, நம்ம ஆத்தா அப்பன் தப்பு. இது நடக்கலாமா அப்பு? அது ரொம்ப ரொம்ப தப்பு. இத மாத்தனுமே அப்பு. அதுக்குத்தானே நமக்கு இருக்கு ஓட்டுரிமை, அத போட்டா தானே மாறும் நாட்டு நிலைமை. அதுக்குத்தானே நமக்கு இருக்கு ஓட்டுரிமை, அத போட்டா தானே மாறும் நாட்டு நிலைமை. உலகத்திலே உயர்ந்த குடி, உலகத்திலே உயர்ந்த குடி உழவர் குடி. அவன் இல்லைன்னா ஏது நமக்கு சோறு ஒரு விடி. விவசாயி சின்னத்துல போடுங்க ஓட்ட, காப்பாத்துங்க நாட்ட. போடுங்க ஓட்ட, காப்பாத்துங்க நாட்ட. இத்தோட நிப்பாட்டிக்கிற என் பாட்ட. பேரன்புமிக்க என் பெற்றோர்களே, உயிரினுமினிய என் உடன் பிறந்தார்களே, உங்கள் பிள்ளைகள் நாங்கள் எடுத்து வைக்கிற கருத்துக்களை கவனியுங்கள். அறிவுபூர்வமான கருத்துக்களை உணர்வுபூர்வமாக கடத்தி உங்கள் உள்ளத்தை தொடுவதற்கு முயற்சி செய்கிறோம். இன்று நேற்றல்ல, 15 ஆண்டுகளாக
10 ஆண்டுகளாக தேர்தல் அரசியலிலே வீழ்த்தப்பட்ட ஒரு தேசினத்தின் எழுச்சிக்கு மீட்சிக்கு எங்களுக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு அரசியல் விடுதலை தான். அந்த விடுதலை தவிர எங்களுக்கு வேறொன்றும் இல்லை. அதனாலே இந்த களத்தில் நாங்கள் தொடர்ந்து போராடி வருகிறோம். வாக்குக்கு காசு கொடுக்க மாட்டோம். ஆக சிறந்த வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்கிறோம் என்ற உறுதியை தருகிறோம். படிப்பு, தரமான படிப்பு, படிக்க கல்வி, குடிக்க நீர், பார்க்க வேலை, எரிக்க தடையற்ற மின்சாரம், பயணிக்க நல்ல பாதை, தரமான போக்குவரத்து, பார்க்க சிறந்த மருத்துவம், இதையெல்லாம் உங்கள் பிள்ளைகள் சிறப்பான மருத்துவத்தை, கல்வியை, குடிநீரை தந்து இந்த நாட்டை பூமியின் தலை சிறந்த நாடாக நாங்கள் மாற்றுவோம். இது எங்களை பெற்ற தாய் மீதும், எங்கள் தாய்க்கு மேலாக நேசிக்கிற எங்கள் தமிழ் மீதும், எல்லாவற்றுக்கும் நாங்கள் நேசிக்கிற எங்கள் உயிர் தலைவன் பிரபாகரன் மீதும் உங்கள் பிள்ளைகள் ஆணையிடுகிறோம். இதை நீங்கள் நம்புங்கள், நம்புங்கள், நம்புங்கள். எங்களுக்காகவும் ஜெபியுங்கள், எங்களுக்காகவும் தொழுங்கள், எங்களுக்காகவும் வேண்டுங்கள். இந்த பிள்ளைகள் போராட்டம் வெல்ல வேண்டும். இந்த பிள்ளைகள் ஜெயிக்க வேண்டும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் ஜெயிக்க வேண்டும் அல்லா. இந்த பிள்ளைகள் ஜெயிக்க வேண்டும் முருகா என்று வேண்டுங்கள். அது போதும். வாக்கை எங்களுக்கு நீங்கள் போட வேண்டாம். வேண்டுங்கள், அது போதும். வேண்டுங்கள், வேண்டுங்கள். உங்கள் வேண்டுதல் பதிக்கும், உங்கள் வேண்டுதல் பலிக்கும். அதனால் எங்களுக்கு வாக்கு செலுத்தி என் தம்பியை வெற்றி பெற செய்து நீங்கள் வெற்றி அடையுங்கள். இந்த பத்மநாபபுரத்தில் போட்டியிடுகிற ஆறுயிர் இளவலின் அன்பு தம்பி சீலன் அவர்களுக்கு வாக்கை செலுத்தி நீங்கள் வெற்றி பெற செய்யுங்கள். உறுதியேறுங்கள். விவசாய சின்னத்திற்கு வாக்களிப்போம், வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம் என்கிற உறுதியை நாம் ஏற்போம். புரட்சி என்பது ஒரு தலைகீழ் மாற்றம். மாற்றம் என்பது சொல்லல்ல, செயல். மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. புரட்சி எப்போதும் வெல்லும். நம் வெற்றி அதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான், நமது இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. பத்மநாபபுரத்தில் என் தம்பி சீலன் வெல்க, என் தம்பி சீலன் வெல்க, என் தம்பி சீலன் வெல்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.